அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? அதானே ஒரு ஆமென் சொல்லி கண்ண அல்லேலூயா சொல்லி கட்ட. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். என்ன நடந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க மறுபடியும் கர்த்தர் என்னை கொண்டு வந்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் வளர்க்கறதுக்கு உயர்த்தி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே எங்களோட பேசுங்கன்னு சொல்லி எல்லாரும் கையை உயர்த்தி பேசுங்கப்பா, எங்க கூட பேசுங்கப்பா. நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். பேசுங்கப்பா, எங்க கூட பேசுங்கப்பா. நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். ஒரு முறை பேசுங்கப்பா, எங்க கூட பேசுங்கப்பா. நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். கையை பேசப்பா, எங்க கூட பேசுங்கப்பா. பேசப்பா, எங்க கூட வார்த்தை மூலமாய் பேசுங்க. சத்திய தியாகிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, அப்படி வசனம் உயிர்ப்பிக்கிற வசனம். யோவானிலே நீ சொல்லுங்க, ஆவி உயிர்ப்பிக்கிறது. நான் சொல்லுகிற வசனமோ ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்பா, உங்க வார்த்தை ஆவியானது, ஜீவனானது, உயிர்ப்பிக்கிறது, விடுவிக்கிறது, பரிசுத்தப்படுத்துகிறது, குணப்படுத்துகிறது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட வார்த்தை மூலமா எங்க கூட நீங்க பேசுங்க. என்னை மறைத்து ஆவியானவர் வெளிப்படுங்க. அந்த பிள்ளைகளுக்கு முகமுகமாய் நீங்க பேசுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 55ஆம் சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 55ஆம் சங்கீதம் முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாரும் நீங்க எடுத்து என் கூட வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவனே, என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும். ஆமென். சங்கீதக்காரன் அடிக்கடி சங்கீதத்தில் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, என் ஜெபத்தை நீ என்ன செய்யணும்? கேட்கணும். என் விண்ணப்பத்தை நீ என்ன செய்யணும்? கேட்கணும். இந்த இடத்துல மௌனமாயிராதையும் என் ஜெபத்தை நீங்க என்ன செய்யுங்க? கேளுங்கப்பான்னு சங்கீதக்காரன் அடிக்கடி கூப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். அது பக்கத்துல இருக்க சங்கீதத்தை கூட பாருங்க. 54வது சங்கீதத்துல 2வது வசனம் பாருங்க. தேவனே, என் விண்ணப்பத்தை கேட்டு என் வார்த்தைகளுக்கு செவிகொடும். ரொம்ப பிரதானமா சங்கீதக்காரன் அடிக்கடி இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவார். என் ஜெபத்தை கேளும், என் ஜெபத்தை கேளும், என் ஜெபத்தை கேளும், என் ஜெபத்தை கேளும். நம்முடைய வாழ்க்கையிலையும் பிரதானமானது தானே. நம்ம ஜெபிக்கும் போது என்ன கேட்கணும்? ஆண்டவரே, என் ஜெபத்தை கேளும், என் ஜெபத்தை கேட்டு என்ன செய்யணும்? எனக்கு பதிலே கொடும் என்று நம்ம பாரத்தோட ஆர்வத்தோட ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. ஆனா பெரும்பாலான நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வருவது இல்லை. பெரும்பாலான நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பதில் கொடுப்பது இல்லை. உடனே நம்ம என்ன பண்றோம்? ஏன் என் ஜெபத்தை என்ன செய்யல? கேட்கல. ஏன் நீ தூரமா இருக்கிறீ? சங்கீதக்காரன் அதே கேட்கிறான். ஏன் நீ தூரமா இருக்கிறீ? ஏன் என் ஜெபத்தை நீ என்ன செய்யல? கேட்கல அப்படின்னு நம்ம புலம்புறமே தவிர, கவனிங்க, ஏன் என் ஜெபத்தை கேட்கலன்னு ஒரு கேள்வி கேட்கிற ஆண்டவர்கிட்ட. அதை இப்படி கேட்டிருக்கீங்களா? என் ஜெபத்தை கர்த்தர் கேட்காததுக்கு காரணம் என்ன? அப்படி ஒரு கொஸ்டின் போட்டு பாத்தீங்கன்னா, உங்க ஜெபத்துக்கு ஏன் பதில் வரலன்றது ஆண்டு கத்து கொடுப்பார். ஐயா வீட்டு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம பெரும்பாலும் ஏன் என் ஜெபத்துக்கு கேட்கலன்னு கேட்கிற ஆண்டவர்கிட்ட. ஏன் ஆண்டவரே, why don't you listen my prayer? Why don't you give answer to my prayer? என் ஜெபத்துக்கு நீ ஏன் பதில் கொடுக்கல அப்படி கேட்கவே தவிர, what is the reason behind it? அந்த ஜெபத்துக்கு நீ பதில் கொடுக்காததுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நாளின் சத்தியம் என்ன தெரியுமா? ஏன் ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க முடியாமல், அதான் நீங்க பார்க்க போறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ ஒரு குழாயில தண்ணி வருது, திடீர்னு தண்ணி வரல. அப்ப என்ன செய்யணும்? உள்ள அறுத்து அதுல எது தடையா இருக்கோ அந்த தடை கற்களை எடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும்? தண்ணி வந்துடும். அதை எடுக்காம ஏன் தண்ணி வரல, இந்த நல்லி அப்படின்னு சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நல்லியை 4 அடி அடிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அண்ணி வரலையா என்ன செய்யணும்? காரணத்தை முதல்ல என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். என்ன காரணம்? ஏதோ ஒண்ணு அடைஞ்சிருக்கு. அதை பார்க்காம நம்ம அவசரப்படத்துல
தண்ணி வரல, பைப்ல என்ன வரல, தண்ணி வரல. ஆமா, அவனுக்கு டென்ஷன் தாங்க முடியல. மறுபடியும் செலவழிக்க வேண்டிய பைப்பை தோண்டி பார்க்க வேண்டிய கோபத்துல ஒரு தோண்டினா பக்கத்து வீட்டு பைப்பை செஞ்சுட்டான், அடிச்சுட்டான். இப்போ ஒரு வேலைக்கு முன்கோபம் அதை விட்டுட்டு எதுக்கு வரல அந்த ரீசனை கண்டுபிடிச்சு கூப்பிட்டு பார்த்து சரி பண்ணா அது என்ன ஆண்டபடியா சரியா. அதுக்குள்ள கோபப்பட்டு நம்மையும் கெடுத்து பக்கத்துல இருக்கணும் நம்ம என்ன செய்யக்கூடாது, கெடுக்க கூடாது. அதே போல ஜெபத்துல ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல கேட்டு நம்ம கோபப்பட்டு ஆண்டவர்ல கோபப்பட்டு நம்ம மேல கோபப்பட்டு டென்ஷன் ஆகிறத விட என்ன காரணம் ஆண்டவரே அப்படின்னு கேட்டா அவர் என்ன செய்வாரு, கத்துப்பாரு. இதனால் செய்தி தலைப்பு என்ன, என் ஜெபத்துக்கு ஏன் கர்த்தர் பதில் கொடுக்கவில்லை, காரணம் என்ன, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதற்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏற்படுறது சொல்லுவீங்களா, சொல்லுங்க. இதயத்துல கை வைத்து சில நேரங்கள்ல எல்லாரும் சொல்லணும், எல்லாரும் சொல்லணும், நல்லா சொல்லணும். என்ன பாருங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க சொல்லுங்க. சில நேரங்கள்ல என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கலன்னா கோபம் வந்துருக்கு. ஆனா இன்னைக்கு நாங்க கண்டுபிடிக்க போறோம் என்ன காரணம் சொல்லுங்க. அதை கண்டுபிடிச்சு அந்த தடைகளை இன்னைக்கு நாங்க தூக்கி தூரப்பட போறோம். கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போறார். கரங்கள் கட்டி ஆண்டவர் நம்மள பேச போற வார்த்தைக்காக நல்ல கரங்கள் கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். இயேசுவே சொல்லி கொடுக்கிறார். வாசிக்கலாமா? வாசிங்க. ஏன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்க சங்கீதக்காரன் ஓயாம புலம்புறாரு, பதிலும் சிலர் ஏன் தூரமா இருக்குன்னு கேட்கிறாரு. அதனுடைய பதிலை நம்ம பார்க்கலாம். மத்தேயு திருப்புங்க, மத்தேயு 19 அதிகாரத்தை திருப்புங்க. மத்தேயு 19 அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க பாப்போம். மத்தேயு 18:20 மத்தேயு 18:20 வாசிங்க. ஏனெனில் எத்தனை பேர்? 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப இந்த ஜெபத்துல ஒரு ரகசியத்தை பாருங்க, கவனிங்க. எங்க 2 பேர் வராங்களோ அங்க ஆண்டவர் வரார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க நல்லா கவனிச்சுக்கிடுங்க. உங்க ஜெபத்துல முதலாவது உங்களுக்கு வர வேண்டிய நம்பிக்கை என்னன்னா 2 பேர் கூடி வரும்போது 3ஆவது அந்த கர்த்தர் வருகிறாரு. அவ சொல்லிட்டாங்க வந்துருவாரு. அல்லேலூயா. ஏன் 2 பேர் சொன்னாரு? ஆண்டவருக்கு 2 பேர் போ. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆனா நீங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? பெரியார்ட்ட மட்டுமே 3 6 இடத்துல 7 பேர் இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் என்ன செய்றாரு? இருக்கிறாரு. அவருக்கு எத்தனை பேர்? 2 பேர். அப்ப 2 பேர் கூடி வரும்போது அங்க நடுவுல யார் வராரு? கர்த்தர் வராரு. இன்னும் ஏன் 2 பேர் சொன்னாரு? கவனிங்க. வீட்ல 2 பேர் இருப்போம், பிள்ளைகள் எல்லாரும் 2 பேர் இருப்பாங்க, கணவன் மனைவி. அப்ப இந்த கணவன் மனைவி ஜெபத்துல கூடி வரும்போது 3ஆவது யார் வரா? கர்த்தர் வராரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால அவர் சொன்னாரு எனக்கு 2 பேர் போதும். ஒருவேளை உங்க வீட்ல பிள்ளை இல்லையா, நீங்க 2 பேர் கூடி வரீங்களா, அங்க நான் வருவேன். ஆனா இன்னைக்கு ஊழியக்காரங்க எடுத்த உடனே பிரதர் நாளைக்கு ஒரு ஊழியக்காரர் ஃபோன் பண்ணேன். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க எங்க சபைக்கு நம்ம ஜெப கூடாதுக்கு இந்த ஊழியக்காரரை கூப்பிடுங்க, நாங்க பேர் சொல்லல. அப்போ கூப்பிட்டேன், வருவீங்களான்னு கேட்டேன். அவரு மாறேன் அப்படின்னாரு. சொல்லிட்டு அடுத்து கேட்டாரு எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்டாரு. நான் ஒரு 50 பேர் கிட்ட வருவாங்கன்னு சாரி நடந்துட்டாரு. ஏன்னா அவருக்கு எத்தனை பேர் வேணும்? ஒரு 300 பேர், ஒரு 400 பேர் இருந்தாலும் அவருக்கு ஆவியானவே என்ன செய்வாரு? வருவாரு. ஆனா ஏசுநாதருக்கு எத்தனை பேர் தேவை? 2 பேர். அப்பதான் நினைச்சேன் அப்ப ஏசுநாதரே பெரிய ஆளு சொல்றேன். ஏசுநாதருக்கு எத்தனை பேர் தேவை? 2 பேர் தேவை. ஆனா நீங்க ஊழியக்காரங்களுக்கு நிறைய பேர் என்ன செய்யுது? தேவைப்படுது. சில பேரை பார்த்துக்கிறேன், நிறைய கூட்டம் இருக்கிற இடத்துல கவனிங்க. ஒரு ஊழியக்காரர் வந்து ஃபேமஸான ஒரு ஊழியக்காரர், அவர் பயங்கரமான கூட்டம் இருக்கிற இடத்துல வல்லமையா பேசுவார். அன்னைக்கு ஒரு மீட்டிங் போயிருங்க, ஒரு 15 பேர் தான் இருக்கிறாங்க. உண்மையிலே பாவப்பட்ட ஜனம். அங்கே யாருமே பேசணுமா வேண்டாமா? நீ 500 பேர் மத்தியில எப்படி பேசுறியோ அதே எங்க இருக்கணும்? 15 பேர் மத்தியில எப்படி பேசினா தெரியுமா? மேல விட்டமா ஏதோ கடமைக்கு சும்மா பேசிட்டு போயிட்டாரு. இவங்க பொறுத்தவரைக்கும் அப்படின்னா கூட்டம் நிறைய இருந்தாட்டா இவங்களுக்கு என்ன வரும்? ஸ்பிரிட்டே வரும். ஆனா உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய ஆண்டவர் இயேசு எதிர்பார்க்கிறது எத்தனை பேர் தெரியுமா? 2 கரங்களை தட்டி ஆண்டவரை நாமத்தால மகிமைப்படுத்துறேன். ஆமென். நான் ஊழியத்துக்கு வந்த புதுசு 14 வயசு. கவனிங்க. அன்னையில இருந்து இப்ப 38 வயசு ஆகுது. இன்னைய வரைக்கும் என் ஊழியத்துல இருக்கிற தாரக மந்திரம் என்னன்னா 2 பேர் இருக்காங்களா போதும், அங்க போய் நான் உங்க வார்த்தையை பிரசங்கிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. 2000 பேர் மத்தியில மாத்திரமல்ல, 20000 பேர் மத்தியில மாத்திரமல்ல, 2 பேர் மத்தியிலையும் அதே சத்தம் தான்
இருந்தாலும் சோர்ந்து போக கூடாது. 2 பேர் இருந்தாலும் கர்த்தர் கூட வருகிறார். ஆமென். சரி, அப்ப நம்ம ஜெபத்துல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். கண்டிப்பா கர்த்தர் என்ன செய்யறாரு, வாராரு. ஆனா இப்போ ஒரு क्वेश्चन, ஏன் பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு? கவனி கொஞ்சம் இங்க பாருங்க. 2 பேர் வந்துறாங்கல, பக்கத்துல நிக்காதல, வந்து எதுக்கு வராரு? ஏன் எதுக்கு 2 பேர் வரும்போது வராரு? பதில் கொடுக்க தான வராரு. ஆனா சிலருக்கு அவரால என்ன செய்ய முடியல, வாராரு, ஆனா பதில் கொடுக்க முடியல. சொல்லுங்க எல்லாரும், அவர் வந்துறாரு. எல்லாரும் ஜோஸ் காலேஜ் சொல்லுங்க, இயேசு வந்துறாரு. ஆனா பக்கத்துல நின்னாலும் அவரால பதில் கொடுக்க முடியல. ஏன்னா அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க, 19 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால், மறுபடியும் அழுத்தி சொல்றேன், ஒருமனப்பட்டிருந்தால், ஒன்னஸ் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கரங்களை தட்டி நல்ல ஆண்டவரே நாமத்தை திரும்ப மகிமைப்படுத்த போறீங்க. ஆமென். கவனி, இப்ப கவனி, இந்த வசனத்தோட அர்த்தம் தெரியுமா? கவனிங்க, 2 பேர் வந்து அவர் வராரு. ஆனா ஏன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க முடியல? 2 பேருக்குள்ளேயும் ஒருமனம் இல்லை. ஏங்க, ஆண்டவர் ஜெபத்தை கேட்க வருவாருங்க, பரிசுத்தாவியானவர் வருவாரு. ஆனா ஏன் பதில் கொடுக்க முடியும்னா ஒருமனம் இல்லை. இன்னைக்கு புருஷன் பொண்டாட்டிக்கு என்ன இல்லை? ஒருமனம் இல்லை. பொண்டாட்டிக்கு புருஷன் மேல எரிச்ச. ஆமா, ஜெபம் பண்ணதான் போறான், கண்ணை முன்னாடி புருஷனை பொண்டை போல இருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ அவர் பண்ணிட்டாரு தப்ப, அதை உள்ள போட்டு ஆமா வத்தடு பழகா மாதிரி அதை காரமாக்கி எரிச்சலாக்கி அப்படி இருந்து ஜெபம் பண்றதுனால வீட்டுல ஒரு பலன் அடிச்சாரு. அதே போல புருஷனும் பொண்டாட்டி மேல கசப்போட எரிச்சலோட ஒரு மனம் இல்லாம ஜெபிக்கிறத என்னமா பேசணும்? ஏன் குடும்பத்தில் ஆண்டவர் பதில் கொடுக்க முடியல? ஏன் ஜெபத்துக்கு கட்ட பதில் கொடுக்க முடியல? புருஷன் பொண்டாட்டிக்கு ஒரு மனம், இது இந்த பக்கம் இருக்கும், அது அந்த பக்கம் இருக்கும். ஆனா 2 பேரும் நல்லா ஜெபம் பண்ணோம், வீட்டுல ஒன்று மண்ணு இருக்கா. இதுல ஒரு பெருமையா சொன்னாங்க, 2 வருஷமா நாங்க பேசல, ஆண்டவர் 2 வருஷமா உன் ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்கிறேன். சில பேர் பெருமையா சொல்லுவாங்க, மாமியாருக்கு 5 வருஷமா பேசல, கட்டத்துல உங்க வீட்டுல இருக்க மாமியாருக்கு 5 வருஷம் பேசல, அதனால 5 வருஷமா நான் உங்களுக்கு என்ன கொடுக்கல. இப்ப தப்பு யார் மேல? என்ன சொல்ல படிக்க நம்ம மேல. நம்ம வீட்டுல ஒருமனை இல்ல. குடும்ப ஜெபத்துக்கு கூடி வருவோம், பாத்தீங்களா? குடும்ப ஜெபத்துக்கு கூடி வருவோம், முதல் நாள் புருஷன் பேய் ஆயிடும், என்ன ஜெபம் சீக்கிரம் முடிங்க, எனக்கு பயனா இருக்கு. அடுத்த நாள் பொண்டாட்டி பேயாயிரும், தூக்கம் வருதியா, காலையில எழுந்திரிச்சு வேலை பார்க்க உமக்கண்ணு தெரியும், அன்னைக்கு புருஷன் நல்லா இருப்பான், ஃபயரா. சிலருக்கு 2 ஃபயரா இருக்கும், பிள்ளைகளை லூஸ் பிடிச்சிடும், பாத்தீங்களா? சீக்கிரம் முடியுமா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட் மம்மி, நம்ம ரொம்ப நீளமா செய்ய கூடாது, ஜெபம் பண்ண கூடாது. இப்படி இருந்தா கர்த்தர் எப்படி ஜெபத்தை கேட்க முடியும்? எல்லாருக்கும் ஜெபம் பண்ண, நாங்க ஜெபிக்க போறோம், ஆண்டவர் எங்களுக்கு என்ன செய்யறாரு, அப்ப ஒரே இதயமா இருந்தா கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க முடியும். இங்க பாரு, ஆண்டவர் நீங்க உங்களோட பேசுறாரு, உன் கணவனோட முதல்ல சமாதானம் ஆயிரு, உன் மனைவியோட சமாதானம் ஆயிரு, உன் பிள்ளைகளோட சமாதானம் ஆயிரு, உன் வீட்டுல இருக்கிற மாமியார் மாமனாரோட சமாதானம் ஆயிரு. அந்த ஒரு மனதோட நீ ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் பதிலை கொடுக்க முடியும். அல்லேலூயா. கை வச்சிருங்க, இப்பதான் புரியுது. நல்லா சொல்லணும், இதுல கை வைக்குமா, கை வைமா, கைய வை, இப்பதான் புரியுது. தப்பு ஏன் மேலதான்? சொல்லுங்க, ஏன் மேலதான்? நான் சொல்லுறேன் இல்லையா? சொல்லுங்க, ஏன் மேலதான்? நான் ஒருமனை இல்லாம எரிச்சலோட பகையோட இருந்துட்டு என்ன ஜெபம் பண்ணாலும் வாய்ப்பு இல்ல ராஜா. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உண்மைதானுங்க, உண்மைதான். இப்போ சபைக்கு கூடி வா, நம்ம பக்கத்துல இருக்க அக்கா மேல நமக்கு போவோம், ஜெபம் பண்ண அவன் பண்ணிட்டான், அது எப்படி கர்த்தர் இறங்கி வருவாரு? சபைக்குள்ள இருக்கிறது 10 பேரு 50 இருதயம், அதை எப்படி கர்த்தர் இறங்கி வருவாரு? வீட்டுக்குள்ள இருக்கிறது 4 பேரு 45 இருதயம், கர்த்தர் எப்படி இறங்கி வருவாரு? அல்லேலூயா சொல்லக்கூடாது? அல்லேலூயா. இன்னொரு உதாரணம் சொல்றேன், ஜோசுவா வா, ஜோசுவா வா. இப்போ நானும் ஜோசுவாவும் ஜெபிக்கிறோம், கை பிடிச்சு, சரிங்களா? இப்போ நீங்க கை பிடிச்சியா? இப்போ நாங்க 2 பேரும் ஜெபம் பண்றோம், 2 பேர் வரும்போதே கூட யார் வந்துட்டா?
ஆமா அவர் வந்திருக்காரு. God is with us. ஆமா வந்திருக்காரு. He is ready to listen our prayer and he is ready to give answer to our prayer. ஆமா ரெண்டுக்குமே அவர் ரெடி ஆயிட்டாரு. அப்படிதானே வந்தாரு. ஆனா இப்ப ஜோசுவா கண்ணை மூடிட்டு இருக்கான். ஆனா அவன் திரும்பி போற எங்க இருக்கா வசிக்க இந்த பையன் செவத்தையே முடிக்க மாட்டேங்கானே அப்படின்னு நான் இப்ப கையை பிடிச்சிருக்கேன். ஏன் இப்படி போறான்? ஐயோ மொட்டை மாடியில துணியை காய போட்டு இடியில இடிக்க ஒருவேளை மழை பெஞ்சா ரெண்டு பேரும் என்ன செய்யணும்? சோங்கிட்டு. எதுக்காக சோங்கிட்டு தெரியுமா? நம்ம வீட்டுல இருக்கிற பிரச்சனை என்ன செய்யணும்? மாறணும் சோங்கிட்டு இருக்கணும். இவன் இவனையும் சுவாத்துல இருக்கு. ஏன் இவனையும் இங்க இருக்கு மொட்டை மாடியில துணி மேல இருக்கு. வேற எப்படி கத்த பதில் முடியும்? அவ ரெண்டு பேரும் இருந்து என்ன வரணும்? எந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கிறோமோ அந்த ஒரு மனம் வந்தாதான் கத்த ஜெபத்துக்கு பதில் முடியும். புரிஞ்சவங்க மாத்திரம் நல்லா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு வேத பாடம் என்ன? அப்போஸ்தலர்ல வேத பாடம். அது எந்த அதிகாரம்? 3ஆம் அதிகாரம். அத கொஞ்சம் எடுங்க. அதுலயே இருக்கு ஒரு வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் திருப்புங்க. அப்போஸ்தலர் 4:3 4ல 32வது வசனத்துல இருந்து இன்னைக்கு நமக்கு ஆரம்பிக்கும் வேத பாடமே. அதுல என்ன 33ல இருந்து ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த 32 பாருங்க. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் எப்படி இருந்தாங்களா? ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாக இருந்தாங்க. கையை உயர்த்துறீங்க சொல்லுங்களேன். ஏன் ஆதி காலத்துல கவனிங்க. ஏன் ஆதி காலத்துல திருச்சபையில் அற்புதம் நடந்துச்சு? ஏன் முடவர்கள் எழும்பினாங்க? ஏன் புத்தர்கள் பாதை அடைந்தார்கள்? ஏன் மரித்தவர்கள் எழுதினார்கள்? ஏன் எனக்கு அபிஷேகம் நிரப்பினாங்க? ஏன்னா அன்னைக்கு 1000 பேர் இருந்தாலும் இருதயம் எப்படி இருந்துச்சு? ஆனா அன்னைக்கு அற்புதம் நடந்துச்சு. இன்னைக்கு சபையில அரசியல் சண்டை, மன சண்டை, மெம்பர் சண்டை, டிசி சண்டை, ஏசி சண்டை, பிசி சண்டை, பாஸ்டருக்கு சண்டை, பாஸ்டருக்கு கொண்டாடி பிடிக்கல, சபையில இருக்க பாஸ்டருக்கு விசுவாசிக்கு பிடிக்கல. ஐயோ நீ இருக்கிறது 50 இருதயம் ஆவியான வாசல்ல தான் நிப்பாரு. நீ ஜோம் பண்ணி நான் வர மாட்டேன் கொஞ்சம் ஜப நிஜமே இப்பதான் நிறைய என்ன பண்ணீங்க? ஹalleluya. ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. உங்களுக்கு தெரியுமா பிசாசு ரொம்ப விவரமானது. அது தெரிஞ்சுக்கங்க. வெரி பிரில்லியன்ட் அவன். அவனுக்கு தெரியும் சபை ஒருமனம் ஆயிட்டா கர்த்தர் இறங்கி வந்து ஜெபத்துக்கு என்ன கொடுத்துருவாரு? குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டி பிள்ளைகள் ஒருமனம் ஆயிட்டா கர்த்தர் இறங்கி வந்து ஜெபத்துக்கு என்ன கொடுத்துருவாரு? அதனால சண்டையை கூட்டிகிட்டே இருப்பான், கசப்பை குடிச்சுட்டே இருப்பான், எரிச்சலை குடிச்சுட்டே இருப்பான். ஒண்ணு பொண்டாட்டி மண்டையில இறங்கும், இல்லைன்னா புருஷன் மண்டையில இறங்கும், இல்லைன்னா பிள்ளைகள் கை பிடிச்சு நிற்கும், இல்ல சபையில ஊழியக்காரர் கை பிடிச்சு நிற்பா, இல்லைன்னா உபதேசர் கை பிடிச்சு நிற்பாரு, இல்லைன்னா கோயிலுக்கியார் கை பிடிச்சு நிற்கும், இல்லைன்னா மெம்பர்மார் கை பிடிச்சு நிற்பானா, இல்லைன்னா சம்மதம் இல்லாம விசுவாசிக்கு கை பிடிச்சு நிற்கும். ஏன்னா பிசாசு இல்லாத ஒரு மனம் போயிட்டா அங்க கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாங்க. இப்ப யார் ரொம்ப கவனமா இருக்கணும்? நம்ம தான் ரொம்ப கவனமா இருக்கணும். சரி ஜோம் பண்ணிருமா? ஜோம் வந்து அடுத்த பகுதி போறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னொரு 2 பாயிண்ட் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். கை வைக்க இதயத்துல கை வைக்கணும். இங்கிலீஷ்ல சொல்லணுமா? எல்லாரும் கை வைக்க. ரொம்ப கவனமா இருக்கணும். பிசாசு ரொம்ப விவரமானவன். ஆனா நாங்களும் அவனோட விவரமானவன். ஏன்னா வசனத்துல கற்றுக் கொடுத்துட்டாரு. சொல்லுங்க, இனி நாங்கள் ஒருமனமாய் சொல்லுங்க, ஒருமனமாய் ஜெபிப்போம், கர்த்தர் பதிலை தருவார். கரங்களை தட்டி நல்ல கர்த்தர் சோதனை பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டாமா? ரேவதி, do you understand? Right, you understood. Right, very good. இப்போ ரெண்டாவது ரொம்ப தேங்க்ஸ் கவனிங்க. இப்போ ரெண்டாவது ஏன் கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? இன்னொரு ரீசன் இருக்கு. அதை பார்க்கலாமா? வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் திருப்பி கொள்ளுங்க. மார்க்ல கர்த்தர் இன்னொரு காரியத்தை பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். Turn with me book of Mark chapter 11. ஆமென். 11 அதிகாரத்தை திருப்புங்க. 11 அதிகாரத்துல ஆமென் வாசிங்க பாப்போம். 25 வாசிங்க. நீங்கள் எப்படி சொல்றாரு? When you come to pray, when you come to the presence of God, நீங்க தேவ சமூகத்துல வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது என்ன செய்யணுமா? வாசிங்க. ஒருவர் பேரில் யாதொரு குறை உங்களுக்கு உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்க தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி மன்னியுங்கள். If you don't forgive, நீ மன்னியாதிருந்தால் He will never forgive. நம்ம தப்பிதங்களை என்ன செய்ய மாட்டாரு? மன்னிக்கவே
கையை வைத்து பஞ்சாபி சொல்லுங்க அல்லேலூயா. என்ன சொன்னீங்களா அப்படி ராமேன் சொல்லுங்க. ரெண்டாவது என்ன மிஸ்டேக் தெரியுமா? அவர் அழகா சொல்றாரு பாருங்க, என்னைக்கு நீ ஜெபத்துக்கு வாரியோ, எப்போ நீ ஜெபம் பண்ண வாரியோ, நீ செய்ய வேண்டியது என்னன்னா, யார் மேல உனக்கு கசப்பு இருக்கோ அவங்கள மன்னிக்க. உண்மையை சொல்ல முடியுமா? நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன் சொல்ல முடியுமா? உனக்கு யார் மேல கசப்பு வெறுப்பு இருக்கோ அவன் சொல்றாரு, நீ எப்ப ஜெபத்துக்கு வாரியோ, whenever you come to the presence of God, எப்பெல்லாம் நீ ஜெபத்துக்கு வாரியோ, forgive them, அவங்கள மன்னி. நீ அவங்கள மன்னிக்கலனா நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். நான் உன்னை மன்னிக்கலனா உன் பாவம் எப்போ நீ எப்படி இருக்கும் சொல்லுங்க. நான் உன் தப்பில என்ன செய்ய மாட்டேன். உதாரணத்துக்கு இப்ப நான் உதாரணத்துக்கு என் மனைவியோட கஷ்டப்பட இருக்கேன். என் மனைவி எடுத்துக்கணும். என் மனைவியை மன்னிக்கவே முடியாது. என்னால மன்னிக்கவே முடியல. அவ பண்ண சில காரியம் என்னால அவளை மன்னிக்கவே முடியல. ராமன் சொல்லுங்களேன், என்னை ஏமாத்திட்டா, ஆசை காட்டி என்னை மிதிச்சிட்டா, ஏமாத்திட்டான்னு சொல்லுங்களேன். உதாரணத்துக்கு சொல்ல மன்னிக்கவே முடியல. இப்ப நான் ஜெபத்துக்கு போறேன். தேவ சமூகத்துல போய் ஹalleluya சொல்லும் போது என் கண்ணுல யார் வரணும்? என் மனைவி வரணும். இப்ப நான் ஜெபத்துல என்ன சொல்றேன்? இயேசுவே, மனசார என் மனைவி என்ன செய்யறேன்? மன்னிக்கிறேன். சொல்லுங்க, மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட போய் அன்பா பேசினாதான் என் பாவத்தை மன்னிப்பாரு. இப்ப நீங்க நல்லா கவனிங்க, நான் மன்னிக்கலன்னா என் பாவமும் மன்னிக்கப்படாது. அப்ப பாவம் மன்னிக்கப்படல ஜெபத்தை கட்ட. ஏன்னா வேதம் சொல்லுது ஏசாயா 59ல, உங்கள் பாவங்களே கவனிங்க, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடி அவருடைய முகத்தை மறைக்காம. அப்ப என் பாவத்தை அவர் மன்னிக்காம இருந்தா அவர் முகம் மறைக்கப்படும். அப்ப என் பாவம் மன்னிக்கப்படணும்னா நானும் ஆபேல் என்ன மன்னிக்கணும். அது உங்களுக்கு புரியுதா? அப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்கணும்னா நீ மன்னிக்கணும். ஆண்டவர் கூட பேசுறாரு, நிறைய டிக்கெட் இருக்கு, மன்னிக்க முடியும். எப்படி மன்னிக்க முடியும்? எங்க அத்தையை எப்படி மன்னிக்க முடியும்? எங்க சித்தியை எப்படி மன்னிக்க முடியும்? சொல்லாத, மன்னிக்கணும். எங்க மாமாவை எப்படி மன்னிக்க முடியும்? மன்னிக்கணும். என் அண்ணனை எப்படி மன்னிக்கணும். அவளை மன்னிக்கணும். அப்பதான் ஜெபத்துக்கு அதை பண்ணுங்க. எங்க பிடிக்காத எந்த இடத்துல பிடிக்காத எங்க வச்சு மன்னிக்க சொல்லாரு? ஏன்டா வரல ஏசப்பா சோத்திரம் சோமன வரல, அந்த நேரத்துல மன்னி. இல்லனா நீ தலையிலிருந்து குட்டிகரன் அடிச்சாலும் I never listen your prayer. ஜெபத்தை நான் கேட்கவே இப்ப கைவிங்க. இப்போ நல்லா புரியுது. சத்தமா சொல்லுங்க, நல்லா புரியுது. தப்பு எல்லாம் ஏன் மேல, சொல்றதுனா ஆண்டவர். சொல்லுங்க, நான் என் வீட்டுல, என் வேலை பார்க்க இடத்துல, என் சபையில யாரோ ஒருத்தர மன்னிக்க முடியல. அதனாலதான் ஜெபத்தை கேட்க முடியல. ஆமென். நீங்க உண்மையை சொல்லுங்க. சிலர் ஜோம்ல பேசுவார் பார்த்துருக்கீங்களா? நம்ம யார்கிட்ட கசப்பா இருக்குமோ அவங்களை கொண்டு வருவார் பார்த்துருக்கீங்களா? ஆனாலும் தள்ளிட்டான். என்ன அன்னையா மன்னிச்சுட்டு தான் நம்ம ஜெபிக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, காணிக்கை கொடுக்கும்போது என்ன சொன்னாரு? நீ காணிக்கையை கொண்டு வருவது உன் பேரையும் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு முத காணிக்கை வை. உன் காணிக்கை எனக்கு வேண்டாம். நீ 10 கோடி இருந்தாலும் வேண்டாம். போய் வந்து உன் காணிக்கை. அப்ப என்ன சொல்ல வர்றாரு? மன்னிக்காத ஜெபமும் மன்னிக்காத காணிக்கையும் எனக்கு வேண்டாம். ராமன் சொல்றாரு. அப்ப முதலாவது நம்ம ஜெபத்துக்கு பதில் வராததுக்கு காரணம் என்ன? ஒரு மனம் இல்லை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஒரு மனம் இல்லை. இரண்டாவது நம்ம ஜெபத்துக்கு பதில் வராததுக்கு காரணம் என்ன? மன்னிக்கிற இருதயம் இல்லை. ஒரே ஒரு கருத்து பார்த்துக்கலாமா? மொத்தம் 10 காரியம் இருக்கு. ஆனா ஒரு 3 காரியம் ஏசு சொல்றதை மட்டும் பார்ப்போம். மூணாவது ஏன் நம்ம ஜெபத்துக்கு பதில் வரல நம்ம தியானிக்கலாமா? திருப்புங்க அதே 11ஆம் அதிகாரத்துல வாசிங்க பாப்போம். 23 24 வாசிங்க பாப்போம். இந்த மலையை பார்த்து
சந்தேகப்படாமல் விசுவாசித்தான் சொல்லுகிறேன். அப்ப கவனிங்க, நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா இன்னொரு கிரியை செய்யுது, சந்தேகத்தின் ஆவி. கவனிங்க, சந்தேகம் இருக்கிற வரையிலையும் கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவே முடியாது. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு உடம்புல, நான் ஜெபிக்க போவேன், ஜெபிப்பேன், ஆனா ஜெபிச்சு முடிச்சுன்னா அந்த பாப்பேன் காலை வீக்கம் குறைஞ்சுதா இல்ல. இப்ப வீக்கம் கூடி இருக்குன்னா வீக்கம் கூடிட்ட, அப்ப நான் பண்ணதுல அர்த்தமே. நான் ஜெபிச்சு முடிச்சுட்டு அதெல்லாம் வீக்கம் இல்லையா, ஜோபம் பண்ணியாச்சு, கர்த்தர் பதில் கொடுத்துட்டாங்க, சோத்திரன்னு போனோம். ஆனா நிறைய இடத்துல நம்ம சந்தேக பிராணியா இருக்கக்கூடாது. சொல்லுங்க, சந்தேக பிராணியா இருக்கக்கூடாது. நல்லா சொல்லுங்க, சந்தேக பிராணியா இருக்கக்கூடாது. உண்மைதான், நல்லா ஜெபம் பண்றோம், ஆனா ஆளுக்கு நடக்கலன்னா ஆண்டுக்குள்ள நடக்காது. நீ நடக்கலன்னு சொன்னாலே எனக்கு தெரியாது, நடக்கும். நீங்க ஜெபத்துல விசுவாசமா இருக்கணும். ஆமென். ஜெபத்துல எப்படி இருக்கணும்? முதலியார் பட்டியல இடம் வாங்குவேன், வரும், 2 மாடி வீடு கட்டுவேன், 3வது பால்கனி வைப்பேன், அங்க ஒரு ஊஞ்சல் ஆடும், ஆமென், அதுல உட்கார்ந்து நான் பைபிள் படிப்பேன், அடுத்து ஒரு 10 சென்ட் இடம் வாங்குவேன், ஒரு 10 லாரி நிற்கும், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஜெபத்துல விசுவாசமா ஜெபம் பண்ணாத கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். ஜெயசு, உன்னுடைய தரிசனம் என்ன? உன்னோட தரிசனம் என்ன? எதிர்காலம் ஊழியக்காரரா, மிஷனரியா, சுவிசேஷகரா, டீச்சரா, ப்ரொஃபஸரா, ஐயர்வாளா? ஐயர்வாளா? ஆமென். அப்ப நீ எப்படி ஜெபம் பண்ணணும் ஜெபத்துல? ஆண்டவரே, நீ ஐயர்வாளா ஆக்கியதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். அந்த அபிஷேகத்தை எனக்கு நீ தந்ததுக்காக ஸ்தோத்திரம். நான் படிச்சு நல்ல மதிப்பெண்கள் எடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். கல்புகையில கெட்ட போறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த திருநெல்வேலி மாவட்டத்துல ஏன் மூலமா ஒரு பெரிய எழுப்புதல் வந்ததுக்காக ஸ்தோத்திரம். நான் எந்தெந்த சேகரத்துக்குலாம் போறேனோ அங்கெல்லாம் அபிஷேகம் இறங்கி வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். முடவன் நடக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். என்னை கொண்டு மரித்தவனை உயிரோடு எழுப்ப போறதுக்காக ஸ்தோத்திரம். இப்படி ஜெபம் பண்ணனா அற்புதம் நடக்கும். ஜெபம் பண்ணும்போது நானா என்னைக்கு ஆண்டவருக்கு நீ சத்தியமா ஆலய மட்டும் உட்கார்ந்து விசுவாசமா அறிக்கைக்கும் போதுதான் கர்த்தர் அற்புதம் செய்யும். அல்லேலூயா. இந்த காலையில நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு ஒரு கார் தந்ததுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு தர போறதுக்காக ஸ்தோத்திரம், ஆமென், 3 மாடி வீடு கட்ட போறதுக்காக ஸ்தோத்திரம், ஒரு ஜெப கூடாரம் நான் கட்ட போறதுக்காக ஸ்தோத்திரம். இப்படிதான் நான் ஜெபம் பண்ணேன், விசுவாசமா ஜெபம் பண்ணணும். ஆமென். வாசிக்க பாப்போம், அடுத்த வசனம் பாருங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று அப்பொழுது அவைகள் உங்களுக்கு ஜெபத்தின் ரகசியத்தை பாருங்க. அவர் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க, அவர் டீச் பண்றாரு பாருங்க. என்ன சொல்றாருன்னா, நீ ஜெபம் பண்ணிட்ட, கேட்கவீங்க சில பிரேயர் பாயிண்ட்ஸ் ஜெபம் பண்ணிட்ட, ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு நீ வெளியே வரும்போது கர்த்தர் தந்துட்டாரு. சொல்லுங்க, புரியுதா? ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு கர்த்தர் தந்துட்டாரு. என் காய்ச்சலை மாத்திட்டாரு, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், என் பலவீனத்தை மாத்திட்டாரு, எனக்கு விடுதலைய தந்துட்டாரு, எனக்கு வர வேண்டிய பணம் வந்துட்டு. அப்படி நீங்க ஜெபம் பண்ணிட்டு வெளியில வரும்போது ஒரு அறிக்கை எடுங்க, கர்த்தர் விடுதலை தருவார். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இதயத்துல கை வச்சுங்க. 3வது தப்பு சொல்லுங்க, 3வது தப்பு, நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா தான் ஜெபிக்கிறேன், ஆனா வெளியில வரும்போது காத்து போன பனி மாதிரி புஷ்னு பேருந்து விசுவாசம். அதனாலதான் ஜெபத்துக்கு பாத்தீங்க. இப்ப பிரேயர் பண்ணி வெளியில வரும்போது எப்படி வரணும்? அதே ஃபயரோட கர்த்தர் பதில தந்துட்டாயா, நான் பெரிய வர போறியா, என் கடன் மாற போறியா, அப்படி சோத்திரம் பண்ணிட்டே இருந்தா கர்த்தர் என்ன செய்வாரு? அற்புதம். என் பேத்தியெல்லாம் ஆசீர்வதிப்பார். ஆமென். என் பேத்திய பேரெல்லாம் பெரிய ஆளா வருவாங்க, என் பிள்ளை பெரிய ஆளா வரும், அப்படி சோம்பலதான் அற்புதம் செய்வாரு. ஒரு அல்லேலூயா. ஒரே வசனம் வாசிக்கலாம். சந்தேகத்துக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வசனத்தை வாசி நம்ம ஜெபிக்க போறோம். ஆமென். வாசிக்கலாமா? ஒரே வசனம். யாக்கோபு எடுங்க, வேகமா எடுங்க, யாக்கோபு எடுங்க. ஏன்னா இந்த 3 காரியம் நமக்கு ஜெபத்துல வேணும். அதனால பொறுமனம் வேணும், கசப்பு இருக்கக்கூடாது, மன்னிக்கிற சுபாவம் இருக்கணும், மன்னிக்கணும். வாசிக்க 3வது சந்தேகத்துக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? வாசிக்க பாப்போம். 5, 6, 7 எப்படி சேர்த்து வாசிங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும்
எல்லாரும் எடுத்தா யாக்கோபு 1:5. யாக்கோபு சொல்லலையா? சொல்லனா இல்லையா? சொல்லுங்களா? யாக்கோபு 1:5 வாசிக்கிறோம். உங்களில் ஒருவனும் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் ஏக கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல், சந்தேகப்படுகிறதுக்கு பேர் என்ன? காய்ச்சினால் அடிபட்டு கடலின் அலைக்கு. எத்தனை பேர் கடலின் அலையை பார்த்துருக்கீங்க? கடல் இருக்கீங்க, அலை எப்படி வரும்? அடுத்து கரைக்கு வரும்போது நம்ம ஜெபம் அப்படிதான். ஜெபம் பண்ணும்போது அலை எப்படி தீவிரம் வந்து அப்படின்னா வெளியே வந்து ஒரு அலை இதுல கை சொல்லுங்க. சந்தேகப்படுறவன் கடல்ல இருக்க அணையும் அவனும் ஒண்ணுதான். ஆமென் ஆமென். இவங்க அலையை பார்க்கும்போது என்ன வரணும்? கடலின் அலையை பார்க்கும்போது இதே போல நான் இருக்கக்கூடாது, புஷ்ஷு வருது பஸ்ஸுன்னு பேரு. அதே போல என் செவத்துல புஷ்ஷு இருந்துட்டு செவம் முடிஞ்சு வரும்போது புஷ் பஸ்ஸுன்னு எழுதிக்கூடாது, வேறக்கூடாது. எனக்கு இது ரொம்ப பிடிச்ச வசனம் தெரியுமா? அதுக்கு அடுத்த வசனம் ரொம்ப பிடிக்கும். அது அனைவர நேரம் நான் வாசிச்சு சிரிப்பேன், சில வாசிச்சு சிரிப்பேன். அவன் சொல்றத பாருங்க. 7வது வசனம், அப்படிப்பட்ட பையன், நம்ம ஊர் பாசம் அப்படின்னா அந்த பையன். எந்த பையன்? இந்த சந்தேகப்படுற பையன். அது பாருங்க, அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தருக்கு எதையாயிலும் பெறலாம் என்று. இதுல அர்த்தம் தெரியுமா? இந்த அந்த மனுஷன் அந்த பையன் அந்த சந்தேகப்படுற பையன் சத்தியமா உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தருக்கு எதையாலும் பெறலாம் நினைக்கவே. சொல்லுங்க, இருக்கிற கைவிச்சு சந்தேகம் ஆவி வந்துட்டுனா வாய்ப்பே இல்லை, பதில் வராது. அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் நம்ம கூட பேசினா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம ஜெபத்துக்கு பதில் வராததுக்கு காரணம் என்ன? நான் முதலே சொன்னேன், எங்க 2 பேர் வராங்களோ அங்க யார் வந்துதா வந்துதாரு, ஆனா பதில் கொடுக்க முடியல. 3 பிரதான காரணம். 1, என்ன இல்ல, குடும்பத்துல சபையில என்ன இல்ல, ஒருமனம் இல்ல. 2வது, மன்னிக்கிற மன்னித்து மறக்கிற சுபாவம் இல்ல. 3வது, செபிக்கிறோம் ஆனா பிரச்சனை அதிகமாக ஜெபம் பண்ண அளவுக்கு பிரச்சனையை பார்த்து நம்மளால விசுவாசமா இருக்க முடியல. நம்ம ஜெபிச்சுட்டு வரும்போது என்ன சொன்னோம்? கர்த்தர் தந்துட்டாரு அப்படின்னு விசுவாசமா நம்மளால அறிக்கையிட ஜெபிக்கிறோம். ஆனா உள்ளே இல்ல இல்ல தாழ்வா நிறைவேற்றுவா உயர்த்துவா கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். 3 காரியத்தை ஆண்டவரை கேட்டு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என் ஜெபத்துக்கு பதில் வராததுக்கு காரணம் நான் தான். அதனால என் பாவத்தை மன்னிங்க, ஒரு மனசை தாங்க, கசப்பெல்லாம் என்ன செய்யுங்க, எடுத்து போடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் முழங்கால் படி கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். வலதுகரத்தை உயர்த்துங்க. ஆண்டவரே, என்னோடு பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆமென். இனி நாங்க ஒரு மனமா குடும்பத்துல இருப்போம், சபையில ஒரு மனமா இருப்போம், ஜெபிக்கிற டீம் ஜெபத்துல ஒரு மனமா இருப்போம். நான் யாரெல்லாம் மன்னிக்கலையோ ஜெபம்னுங்க சொல்லுங்க. நான் மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க. நான் மன்னிக்கிறேன். ஆமென். கசப்பை எடுத்து போடுங்க, எரிச்சல் எடுத்து போடுங்க. ஆமென் சொல்லுங்க. நான் மன்னிக்கிறேன், மனசார மன்னிக்கிறேன் சொல்லுங்க. மனசார மன்னிக்கிறேன். அப்பதான் என் ஜெபத்துக்கு பதில் வரும். 3வதாக சொல்லுங்க, சந்தேகத்தின் ஆவி எனக்குள்ள இருக்கக்கூடாது சொல்லுங்க. நான் விசுவாசமா ஜெபிக்கணும், விசுவாசமா அறிக்கையிடணும், விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். நான் ஒரு நாளும் சந்தேகப்பட கூடாது. ஆண்டவரே, இந்த 3 பொல்லாத கிரியைகளை ஆண்டவரே என்னிடத்திலிருந்து எடுத்து போட்டதுக்காக ஸ்தோத்திரம். இப்ப நம்பிக்கையா ஜெபம் பண்ணுங்க. என்னிடத்திலிருந்து எடுத்து போட்டதுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு மனதின்மையை கர்த்தர் மாத்தினாரு, மன்னிக்கிற சுபாவத்துல குணத்தை கர்த்தர் மாத்தினாரு. 3வதாக சந்தேகத்தை கர்த்தர் எடுத்து போட்டு விசுவாசத்தை கர்த்தர் தந்தார். அந்த விசுவாசங்களுக்கு இப்ப சேர்ந்து பாடுமா? கையை தட்டி, என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார்.
என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகளின் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், அலைகளின் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன். மலைகளின் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன், மலைகளின் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். இயேசு என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். இனி ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்க போறார். நம்ம நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி நல்ல கையை தட்டி முழு வெள்ளத்தோட கையை தட்டி ஆண்டவர் எல்லா சுபாவத்தையும் மாத்திட்டாரு. இனி ஒரு மனதை தந்துட்டாரு. சொல்லுங்க சொல்லுங்க, மன்னிக்கிற சுபாவத்தை தந்துட்டாரு. ஆமை 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 நம் சந்தேகத்தை எடுத்துக்கொண்டாரு. இனி எங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு, பதில் உண்டு. அப்படியே பதில் கிருபைக்காக ஸ்தோத்திரம், பதில் கொடுக்க போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க.